சற்றுமுன் வெளியான தகவல், ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியிலுள்ளது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மத்திய அரசு அனுப்பும் 2000 கோடி கிலோ அரிசி மற்றும் கோதுமை பயனாளிகளுக்கு முழுமையாக சென்றடைவதில்லை என்றும், இதனால் அரசுக்கு ஆண்டுக்கு 69,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும் பகீர் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்திய விவசாயிகளின் நலனிலும் அவர்களின் நல்வாழ்விலும் மத்திய அரசு தொடர்ந்து அக்கறை காட்டி வருகிறது. அந்த வகையில் விளைபொருட்களை மத்திய அரசு கொள்முதல் செய்து நுகர்வோருக்கு மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, கோதுமை போன்ற தானியங்களை இலவசமாக வழங்குவதற்காக மத்திய அரசு இந்திய உணவுக் கழகம் வாயிலாக மாநில அரசுக்கு அனுப்பி வருகிறது. அந்த வகையில் வருடத்திற்கு 5.24 கோடி டன் அரிசியும் 1.90 கோடி டன் கோதுமையும் அனுப்பி வைக்கப்படுகிறது. ஆனால் இதில் 28% மக்களுக்கு போய் சேருவதில்லையாம். கிட்டத்தட்ட 2 கோடி டன், அதாவது 2000 கோடி கிலோ அரிசி மற்றும் கோதுமை பயனாளிகளை சென்றடையவில்லை என்பது ஆய்வு ஒன்றில் தற்போது தெரிய வந்துள்ளது. சர்வதேச பொருளாதார விவசாயிகளுக்கான இந்திய ஆராய்ச்சி கவுன்சிலின் பேராசிரியர் தலைமையிலான குழுவானது கடந்த ஒரு வருடத்தில் அரசு அனுப்பிய பொருட்கள் மற்றும் பயனாளிகள் பெற்ற பொருட்களின் அளவை ஒப்பிட்டு இந்த ஆய்வறிக்கையை தயாரித்துள்ளது. அந்த வகையில் உள்ளதாவது, ரேஷன் விநியோகத்துக்கான மாநில அரசுக்கு இந்திய உணவு கழகம் வாயிலாக அரிசி, கோதுமை உள்ளிட்டவற்றை மத்திய அரசு அனுப்புகிறது. இந்த ஆய்வு காலத்தில் 5.24 கோடி டன் அரிசி அனுப்பப்பட்டுள்ளது. அதில் 3.57 கோடி டன் மட்டுமே பயனாளிகளுக்கு சென்றிருக்கிறது. 32% அரிசி பயனாளிகளுக்கு சென்றடையவில்லை. 1.90 கோடி டன் கோதுமை அனுப்பப்பட்டதில் வெறும் 1.6 கோடி டன் மட்டுமே பயனாளிகளுக்கு கிடைத்துள்ளது. இதில் 15% கைமாற்றப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்த அரிசி, கோதுமை தானியங்களின் 28% அரசிடமிருந்து பயனாளிகளுக்கு செல்லும் வழியில் பலரால் அபகரிக்கப்பட்டுள்ளன. இப்படி மாயமாகும் ரேஷன் பொருட்கள் வெளிச்சந்தைகளில் அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன. இதனால் இந்த ஒரு வருடத்தில் மட்டும் மத்திய அரசுக்கு 69,109 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது அந்த வருடத்தில் அரிசி மற்றும் கோதுமையின் விலை அடிப்படையில் கணக்கிடப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து ஆகிய வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் குஜராத் போன்றவைதான் தானியங்கள் காணாமல் போகும் டாப் 3 மாநிலங்களாகும். ரேஷன் முறையை முற்றிலும் டிஜிட்டல் மயமாக்காததுதான் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் என்றாலும், ரேஷன் நடைமுறைகள் ஓரளவு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதால் தான் ரேஷன் பொருட்கள் மோசடி வெகுவாக குறைந்துள்ளது. குறிப்பாக பீகாரில் 2011 முதல் 2012இல் 68.7%, இந்த மோசடி 2022 முதல் 2023இல் 19.2%, மேற்கு வங்கத்தில் 69.4%இல் இருந்து 9%ஆகவும் குறைந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 33% பொருட்கள் மடைமாற்றப்பட்டுள்ளன. ஆனால் ரேஷன் பொருட்கள் மாயமாவதில் உத்தரப்பிரதேசம்தான் முதலிடத்தில் உள்ளது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்களின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் பல்வேறு அதிரடிகளை தமிழக அரசு முன்னெடுத்து வரும் நிலையில் இன்னொரு முக்கிய உத்தரவை ரேஷன் ஊழியர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதாம். இந்த தகவலானது குடும்ப அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியும் ஏற்படுத்தி வருகிறது. ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களுடன் கட்டுப்பாட்டற்ற பொருட்களான உப்பு, டீத்தூள், சாம்பார் பொடி, சோம்பு வகைகள், மசாலா பொடிகள், பெருங்காயம் என 30க்கும் மேற்பட்ட மளிகை பொருட்களும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த கட்டுப்பாடற்ற கூடுதல் மளிகை பொருட்களை வாங்க வேண்டுமென பொதுமக்களை கட்டாயப்படுத்தக்கூடாது என அரசு சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சில இடங்களில் ரேஷன் கடைகளுக்கு அதிகளவிலான கூடுதல் மளிகை பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுவதால் அவைகளை முழுமையாக விற்க முடியாமல் போகிறது. பொதுமக்களும் அவைகளை வாங்க மறுக்கிறார்களாம். அதேபோல தீபாவளியை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் சிறப்பு மளிகை விற்பனைக்கு அனுப்பப்பட்டதில் சில கடைகளில் அவை விற்றது போக மீதி
இருப்பில் உள்ளன. ஆனால் அந்த பொருட்களை திருப்பி அனுப்பக்கூடாது என்று விற்பனையாளர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறதாம். இதனால் ரேஷன் பொருட்களை வாங்க வருவோரிடம் மளிகையை ஊழியர்கள் கட்டாயப்படுத்தி விற்பதாகவும், இதன் காரணமாக பல இடங்களில் ரேஷன் கடை விற்பனையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதமும் வெடிப்பதாகவும் கூறப்படுகிறது. மளிகை பொருட்களான மொத்த தொகையையும் செலுத்த வேண்டிய நிபந்தம் ரேஷன் கடை விற்பனையாளர்களுக்கு நேரிடுவதுடன், விற்பனையாகாத பொருட்களுக்கு சொந்த பணத்தை செலுத்த வேண்டிய நிலைமையும் ஏற்படுகிறது. எனவே ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படும் மளிகை பொருட்களின் எண்ணிக்கையை குறைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விற்பனையாளர்கள் கோரிக்கைகளை விடுத்த வண்ணம் இருந்தன. அப்படிப்பட்ட சூழலில் தமிழக கூட்டுறவுத்துறை முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி கார்டுதாரர்கள் விருப்பப்பட்டால் மட்டுமே மளிகை பொருட்களை வழங்க வேண்டும் என்றும், கட்டாயப்படுத்தி விற்கக்கூடாது என்றும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு கூட்டுறவுத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. இது குறித்து கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரி ஒருவர் சொல்லும்போது, ரேஷனில் வழங்கப்படும் மளிகை பொருட்களை வாங்காததும் அட்டைதாரர்களின் விருப்பமாகும். எனவே தீபாவளிக்கு அனுப்பப்பட்ட சிறப்பு மளிகை தொகுப்புகளில் விற்பனை ஆகாமல் உள்ளதை திருப்பி அனுப்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரேஷன் கடைக்கு வருவோரிடம் மளிகை பொருட்களை கட்டாயப்படுத்தி விற்கக்கூடாது என்றும், அதை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஊழியர்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக கடைகளில் நோட்டீஸ் ஒட்டுமாறும் மண்டல இணை பதிவாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.